வணக்கம். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் முதல்ல பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ கும்பல். திருச்சியில ஒரு பிரச்சாரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே விமான நிலையத்துலலாம் அவ்வளவு கும்பல பார்க்கும்போது, கண்டிப்பா இது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகுது அப்படிங்கிற மாரி நம்மளும் சில வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம். இப்படி அசம்பாவிதம்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா, விஜய் ரொம்ப கவனமா இருக்கணும். அவர்களுடைய தொண்டர்கள் மத்தியில, நிர்வாகிகள் மத்தியில அவர் பேசும்போது கட்டுப்பாடோட இத கொண்டு வரணும். கட்டுப்பாடு அற்ற கும்பல் விஜய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெண்கள் மத்தியிலும் சரி, சிறுவர்கள் மத்தியிலும் சரி அதிகமா இருக்கு. ஒரு நடிகர், ஒரு மாஸ் நடிகர், அந்த நடிகர பார்க்குறதுல ஆர்வம் இருக்கு. அவங்க ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடல. அத தாண்டி அவர பார்க்குறதுக்கு ஆர்வமா போறாங்க. போறவங்க ரொம்ப ஆபத்தான இடங்களை எல்லாம் சந்திக்கிறாங்க. மின்சார ஒயர் போற இடத்துல சந்திக்கிறாங்க, நிக்கிறாங்க. அதுல மரத்து மேல ஏறி நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கூடுற கும்பல் இது. இந்த கும்பல பார்த்து மத்த கட்சிகள் பொறாமைப்படுது. எங்களுக்கு காவல்துறை அதிக அளவுல கட்டுப்பாட விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில போய் குடுக்குறாங்க. நீதிமன்றத்தில வழக்கு போட்ட பிறகு நீதிபதியே கேட்கிறாரு, "ஏன்பா இங்க பாருப்பா, இந்த வீடியோலாம் பாருப்பா. என்னய்யா இது ரொம்ப ஆபத்தான இதுல இருக்கிறீங்க. இப்படி ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒண்ணு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா யாரு பொறுப்பேத்துக்கிறீங்க? நீங்க பொறுப்பேத்துக்குவீங்களா? ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில நீங்க பொறுப்பேத்துக்க முடியுமா?" அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். அப்புறமா அரசாங்கத்து மேல நீங்க குற்றச்சாட்ட சொல்வீங்க. இதெல்லாம் தேவையில்ல. நீங்க பொது சொத்துக்களுக்கு சேதாரம் விளைவிக்கிறீங்கன்னா, ஒரு முன்பணம் ஒரு டெபாசிட் கட்டிட்டு போங்க. அதேபோல இதுபோல உங்க கட்சிய ஒரு கட்டுப்பாடோட நடத்துங்க. தொண்டர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாவேகா தரப்புல என்ன நினைக்கிறாங்க? அவங்களும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. விஜய் கூட்டத்துக்கு கும்பல் அதிகமா வருது. கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க. வயதான பெண்கள் வராதீங்க. சின்ன பிள்ளைங்கள தூக்கிட்டு வராதீங்க. அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஒவ்வொரு தடவையும் சனிக்கிழமை அவங்க பிரச்சாரத்துக்கு போம்போது, ஒவ்வொரு தடவையும் அவங்களுமே அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே கட்டுப்பாடு நெறைய சொல்றாங்க. யாரு கேட்குறா? இன்னைக்கு இத்தனை இழப்பு 39 உயிர் போயிருச்சு அப்படிங்கும்போது, மனசு ரொம்ப வலிக்குது. அத பார்க்கும்போது, அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது, என்னடா இந்த பிள்ளைங்க ஒரு 4 வயசு இருக்கும். அவன் பெத்த அப்பன் தூக்கிட்டு ஓடியாரான் கதறிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்குள்ள "ஐயா என் பிள்ளைய காப்பாத்துங்கய்யா" அப்படின்னு நிக்கிறான். ஏன்டா இத தான்டாடா சொன்னோம். காலையில இருந்து அங்க போய் நிக்காதீங்கடான்னு சொல்லி சொல்லி பார்த்தாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிலாம் ஆஸ்பத்திரியில அத சொல்லி தான் அழுவுறாரு. படிச்சு படிச்சு சொன்னோம்டா, போகாதீங்கடா. புள்ளைங்கள கூட்டிட்டு போகாதீங்க. நீங்க வேணா போங்கடா. நீங்க போயிட்டு நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கட்டீங்களாடா? அப்ப குழந்தைங்கலாம் செத்து கிடக்குதாடா. பார்க்கும்போதே கண்றாவியா இருக்குடா. அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு இன்னைக்கு இருந்தது. ஒருத்தன் புருஷன் பொண்டாட்டியோட போயிட்டு, பொண்டாட்டிக்கு விஜய பிடிக்கும் அப்படின்னா, வீட்ல உட்காந்து டிவில உட்காந்து பாரு. நடிகர அப்படியே நேரா பார்த்தாலும் ஒண்ணும் என்ன தெரிய போகுது? டிவில பார்க்குறதோட நல்லா தெளிவா தெரிஞ்சிற போதா? தெரிய போறதில்ல. விஜய் என்ன அப்படி பேசிற போறார்? இல்ல என் ஹீரோ, என் கனவு நாயகன் அவன பார்த்தே ஆவணும். அப்படின்னு போய் கடைசியில செத்து போய் கிடக்குறான். புருஷன்காரன் நெஞ்சில அடிச்சு, அடிச்சு எழுப்புறான். "எந்திரிடி, கண்ண முழிச்சு பாருடி. விஜய பார்க்க போறேன், விஜய பார்க்க போறேன்னு." "போகாதடின்னு சொன்னேன் கேட்டியா? இப்படி செத்து போய் கிடக்குறியேடி." அப்படிங்கிற மாரி அழுவுறான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜய் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெலுங்கானால கூட புஷ்பா 2 படம் அல்லு அர்ஜுனா ஹைதராபாத் ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும்போது பயங்கரமான கூட்ட நெரிசல். பயங்கர நெரிசல். அந்த இதுக்கு அல்லு அர்ஜுனா வந்திருந்தாரு. அந்த திரைப்படம் இது பார்க்குறதுக்கு வந்திருந்தார். அல்லு அர்ஜுனாவ பார்க்குறதுக்குன்னே அவ்வளோ கும்பல் வந்தது. அதில ஒரு பெண் இறந்து போச்சு. அந்த பெண் இறந்து போனனால, அல்லு அர்ஜுனா அதுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு அல்லு அர்ஜுனாவ கைது பண்ணாங்க. அதுபோல இப்ப விஜய் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட தொண்டர்கள் வந்தாங்க. இந்த தொண்டர்கள் இவ்வளவு பேர் இறப்புக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரமான வீடியோக்கள்லாம் நெறைய இருக்கு. விஜய் பேச ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் மயங்கி விழுறாங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் குடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி வீசுறாரு. வீசும்போது என்ன பண்றதுன்னு அவங்களுக்கும் தெரியல. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இங்க முன்னாடி மயங்கி போய் கிடக்குறாங்க அப்படிங்கிற விஷயமே புரியாம, ஏதோ கிஃப்ட் அள்ளி வீசுறாரு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே இன்னும் நெருக்க பயங்கரமான ஒரு இழப்பு அதிகமா போயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது ஹைகோர்ட் ஏற்கனவே சொன்ன மாரி தான். இது கட்டுப்படுத்த வேண்டியது தாவேகாவோட முறை. அத தவறிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியிலருந்தே இது மாரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும். குறுகலான பகுதிகள்ல நீங்கலாம் இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. கூட்டம் போடாதீங்க. ஏன்னா எங்க பார்த்தாலுமே குறுகலான பகுதியில தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. கும்பல் காட்டணும், நாங்க மாசு அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிற மாரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. ஏன் ஏத்துக்க முடியல அப்படின்னா, அந்த மாரி ஒரு சூழ்நிலைய இவங்க ஏற்படுத்துறாங்க.
காலம் சூழ்நிலை எல்லாமே மாறி போச்சு. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகும் இனிமேல் அரசியல் கட்சிகள் வந்து சிட்டிக்குள்ளேயே வந்து பிரச்சாரமே நீங்கள் பண்ணாதீங்க, எங்கிட்டோ அவுட்டரில் பெரிய கிரவுண்டில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு போய் தொலைங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ விஜய் வந்து திருச்சிக்கு வந்தபோதே பார்த்தீங்கன்னா விமான நிலையத்திலேருந்து மரக்கடைக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற தூரத்தை வர்றதுக்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து திருச்சியில் இது பண்ணி விட்டாங்க. முன்னாடியும் இப்போ விஜய் வர வேனில் முன்னாடியும் ஆட்கள், பின்னாடியும் பார்த்திங்கன்னா டூ வீலரில் வரவங்க அடிக்கடி இப்படி அந்த பஸ்ஸு முன்னாடி அப்படியே கட் அடித்து அந்த பஸ்ஸை வந்து மெதுவாக நகர்த்திட்டு வந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா திருச்சி ஃபுல்லாக டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. பயங்கரமான டிராஃபிக். மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிட்டாங்க, கொந்தளிச்சிட்டாங்க. என்னடா இது விஜய் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு சைடு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. விஜய்க்கு இவ்வளோ ரசிகர்களா அப்படிங்கிற மாதிரி. விஜய்க்கு வந்து அதை விரும்புகிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எனக்கு ஒரு மாசு இருக்குது, மக்கள் மத்தியில் இவ்வளோ கும்பல் இருக்குது, கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து இந்த தடவை நம்ம கூட கூட்டணி வைக்க நிறைய கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அது இல்லாமல் நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளே வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த கும்பலை அப்படியே கண்டினியூ பண்ணணுங்கிறதுக்காக தான். இப்போ தினமும் அவர் அரசியல் பிரச்சாரம் பண்ணார்னா இவ்வளோ பெரிய கும்பல்லாம் வராது. சனிக்கிழமை அப்படிங்கும்போது அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. சனிக்கிழமை இங்கே பார்க்கலாம், ஒரு நடிகர் அவர் வராரு, அவர் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு கும்பல் இருக்கணும், காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனால் இதை கட்டுப்படுத்த வேண்டிய விஜய் கட்டுப்படுத்த தவறிட்டார் அப்படிங்கிறது தான். திருச்சியில் நடந்தபோதே பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் எல்லாமே போலீஸில் போய் புகாரெலாம் கொடுத்தாங்க, நடவடிக்கை எடுங்க, என்னங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அரியலூர், பெரம்பலூர்லாம் அவரால் பெருசாகவே இது பண்ண முடியல. ஆனால் கும்பல் நிறையா இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருவாரூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணார். இவங்க பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே விஜய் வந்து ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு வராரு அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன செய்கிறாங்க, காலையிலே போய் நின்றுறாங்க. காலையிலே நிற்கிறவங்க இவங்களுடைய அடிப்படை வசதி தேவை என்ன, குடிக்க தண்ணி வேணும், அதையாவது எடுத்துகிட்டு போகலாம், ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் விஜய் பார்த்து தான் ஆகணும்னா அவங்க கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கணும். ஒரு கட்டுப்பாடு வந்து வச்சுக்கணும். விஜய் வராரு, பிரச்சாரம் பண்ண வராரு, விஜய் பார்க்குறதுக்கு ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது, சரி, எல்லாமே அந்த ஆசை ஆர்வம்லாம் தப்புன்னு சொல்லலை. அதுக்காக உங்கள் உயிரை விட்ற அளவுக்காக போவீங்க, இது ரொம்ப தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை தான் கேட்க வேண்டியிருக்கு. போலீஸ் வந்து என்ன பண்ணணும், காவல்துறையை அதிக அளவில் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. மரங்களில் ஏறாதீங்க, கோபுரத்து மேலே ஏறாதீங்க. நிறைய பேர் வந்து சூக்காலோட இதோட கோயிலெல்லாம் ஏறி நின்று சிலையெல்லாம் உடச்சி விட்டாங்க, இதோட காம்பவுண்ட் சுவரெல்லாம் உடச்சி விட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. மின்சார கம்பத்து மேலெல்லாம் ஏறி நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பண்ணுறதுன்னே தெரியல. அது இல்லாமல் பெண்கள் கும்பல் அதிகம், குழந்தைங்கள தூக்கிட்டு வராங்க. விஜய் பார்க்க போகலாம் வாயா, இது இல்லாமல் ஸ்கூல் வேறு, லீவ் டைம் வேறையா, எல்லாமே வீட்டில் இருக்காங்க, வாயா விஜய் பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சமாவது பொறுப்புணர்வு இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி கும்பல் வருது, அங்கே போனால் நெருக்கடி அதிகமாக இருக்கும், நெருக்கடி அதிகமாச்சுன்னா மூச்சு விட கஷ்டமாக இருக்கும், மூச்சு விட கஷ்டமாக தாண்டி அதிக அளவில் நெருக்கம் இருந்துச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தன் தவறி விழுந்தானா பின்னாடி மதன்னு விழுவாங்க. அப்படி தான் நேற்று விழுந்துருக்குறாங்க. விழுந்ததில் ஏகப்பட்ட பேர் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க மேலே ஏறியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உயிரை அவங்க காப்பாற்றிக்கணும்ல. கீழே விழுந்து கிடக்குறவன் எவன்னே பார்க்கல, யாருன்னே பார்க்கல, அது குழந்தையா, வயசானவனா, இல்லை யங்ஸ்டரா, என்னன்னே தெரியல, எல்லாம் ஏறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து தப்பு. அது இல்லாமல் விஜய் பிரச்சாரத்துக்கு போகிறாரு அப்படின்னா ஒரு ஏரியாவில் பிரச்சாரம் பண்ணார்னா அந்த ஏரியாவில் இருக்கிற கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாமே அப்படியே அதே ஏரியாவிலோட கட் பண்ணிடணும். ஆனால் காவல்துறை அதை கட் பண்ண விரும்பினாலும் இவனுங்க விரும்ப மாட்டேங்கிறானுங்க, பின்னாடியே வரானுங்க. அடுத்த ஏரியாவுக்கு அவர் பிரச்சாரம் பண்ண போகிற ஏரியா வரைக்குமே வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய பாதிப்பை இப்போ ஏற்படுத்தி நிறுத்தியிருக்கு. கும்பலை காட்டுறதுக்காக நீங்கள் அங்கேருந்து வரீங்க, கும்பல் தான் எங்களுக்கு முக்கியம், மனித உயிர்கள் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. காவல்துறை எங்களை கட்டுப்படுத்துன்னு உயர்நீதிமன்றத்தில் போனீங்க. உயர்நீதிமன்றம் சொன்ன விஷயங்களை நீங்கள் கேட்டிங்களா? நிபந்தனைகள்லாம் விதிச்சுது, அதெல்லாம் கேட்ட முடிஞ்சுது அவங்களால. ஏன் விதிக்க முடியல? இப்போ நாமக்கல்லில் வந்து காலையில் 8:45 விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. நாமக்கல்லில் 8:45 விஜய் பிரச்சாரம் பண்ணாரா?
பண்ணலையே. அவர் சென்னையிலேருந்து கிளம்புறதே 8:45க்கு மேல தான் கிளம்புறாரு. அப்புறம் திருச்சி வந்து, அப்புறம் திருச்சியிலேருந்து கார்ல ஏறி நாமக்கல் போயி, அங்க போயி பஸ்ஸு இந்த இதில ஏறி பிரச்சாரம் பண்றதுக்குள்ள ஒரு ஏகப்பட்ட கும்பல். 8:45க்கு பிரச்சாரத்துக்கு வந்துருவாரு, விஜய் வந்துருவாரு அப்டின்னா, 8:45க்கு முன்னாடி காலையில 6 மணிக்கெல்லாம், 5 மணிக்கெல்லாம் வந்து அவர் எங்க பிரச்சாரம் பண்றாரோ அந்த ஸ்பாட்ல வந்து நிக்கிறாங்க. விஜய் 8:45க்கு வந்திருந்தாருன்னா, இவ்வளோ கும்பல் தவிர்க்க முடியாது. ஏன்னா, அங்கேயே பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட வந்து பகல்ல ஒரு 2:45 மணிக்கு தான் வந்து நாமக்கலுக்கே வந்து சேர்றாரு. 8:45க்கு ஃப்ளைட்ட புடிச்சு, அவர் திருச்சி வந்து, திருச்சியிலேருந்து நாமக்கல் வந்து, நாமக்கல்ல வந்து அவர் 2:45க்கு தான் பிரச்சாரமே பண்றாரு. அப்ப எந்த அளவுக்கு கும்பல அப்படியே மெதுவா வண்டிய ஓட்டிக்கிட்டு அங்கங்க ரசிகர்கள் வந்து அவருக்கு வரவேற்பு குடுக்குறது, போறது, வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப, 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 ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு வலிக்குது. இந்த மாரி வேல பண்ணாதீங்க. தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடோட பண்ணுங்க. இது தெரியாது அவங்களுக்கெல்லாம். இப்ப யங்ஸ்டரு எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாஸ் காட்டணும் எங்க தலைவர அப்படிங்கிற மாரி நெனப்புல தான் அவங்க செயல்படுறாங்க. ஆனா இந்த மாரி சம்பவம் நடக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பு இல்ல. அந்த மாரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? நாமக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு 2:45க்கு பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா, அவருக்கு எவ்வளோ தூரம் கும்பல், மாசு இதெல்லாம் காட்டணுங்கிறதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாரி தான். இப்ப இவங்க வந்து என்ன செய்றாங்க, விஜய் தரப்புல எவ்வளோ கும்பல் வரும் அப்படின்னு காவல்துறைக்கு வந்து ஒரு குடுப்பாங்க. அதில 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிரச்சாரம் பண்ண போற இடத்துல வந்து ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னா, காவல்துறை என்ன செய்வாங்க, ஒரு 10,000 பேருக்கு தகுந்த மாரி தான் போடுவாங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கிறாங்க. காவல்துறை பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க. அது தாண்டி மீறி அவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா, என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே இப்ப கரூர்ல இந்த அசம்பாவிதம் நடந்த இடத்துல வேலுசாமிபுரத்த இவங்க கேட்கும்போதே காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க, அது குறுகலான பகுதிங்க. வேணாம். ஒதுக்குப்புறமா உங்களுக்கு அவுட்டர்ல ஒரு பரந்த ஒரு இடத்த காட்டுறோம். நீங்க அங்க வந்து இது பண்ணிக்கங்க, பிரச்சாரம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னா, இல்ல, இல்ல எங்களுக்கு இங்கே தான் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம்லாம் பண்ணாரு. எங்களுக்கு அதையே குடுங்க. குறுகலான பகுதி அது அப்படின்னு காவல்துறை சொன்னாலும், அத வந்து அவங்க மீறுறாங்க. இல்ல எங்களுக்கு குடுத்தே ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. 12 மணி அவருக்கு குடுத்த பிரச்சார டைம் வந்து 12 மணி. எத்தன மணிக்கு விஜய் வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ராத்திரி 7 மணிக்கு வர்றாரு, பிரச்சாரத்துக்கு வர்றாரு. காலையில இருந்து 11 மணிலேருந்து அந்த வேலுசாமிபுரத்துக்கு வந்து கும்பல் வந்துக்கிட்டே இருக்கு. கும்பல் வந்து வந்து எப்படியும் விஜய் 12 மணிக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு, அவன் 11 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுருப்பானுங்க. சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே போய் நிற்கிறோம்னு சொல்லிட்டு, கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போறானுங்க. கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போய் நிற்கிறானுங்க. முன்னாடியே நிற்கணும். விஜய நம்ம பக்கத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் பக்கத்துல பார்க்கறதுக்காக நிற்கிறானுங்க. போய் சீக்கிரமா போய் நிற்கிறானுங்க. ஆனா கும்பல் வர 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 கும்பல் ஏறுது. விஜய் 12 மணிக்கு வரலையே! அப்ப விஜய் வந்து நைட்டு 7:45க்கு தான் வராரு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அங்க கும்பல் அதிகமாக, அதிகமாக நெருக்கடி அதிகமாகும். நெருக்கடி அதிகமாச்சுன்னா, மூச்சு விட கஷ்டமாகும். அதெல்லாம் இயற்கை உபாதைகள் இருக்கு. நெறைய பேர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாலாம் இருக்க மாட்டாங்க. பேஷண்டா இருப்பாங்க. அவங்களுக்கான மருத்துவ உதவி தேவைப்படுது. தண்ணி, அடிப்படை தேவை தண்ணி தேவைப்படும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படுது. அதுவும் இல்லாம கும்பல்ல வந்து மூச்சு விட முடியாம மயக்கம் போட்டு விழுவுறாங்க. அது விஜய் பேசிட்டு இருக்கும்போதே நல்லாவே தெரியுது. பின்னாடி அங்கிட்டு ஒரு ஒரு பெண் வந்து மயங்குறாங்க. ஒரு ஆள் வந்து மயங்கியே விழுந்துட்டாரு. இப்படி தொடர்ந்து நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் என்னாச்சு, என்னாச்சு தண்ணி பாட்டில் எடுப்பா அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. ஆதவ அவரும் தண்ணி பாட்டில தூக்கி போடுறாங்க. என்னவோ கிஃப்ட் குடுக்குறாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, பின்னாடி இருக்கிறவன் ஒரு இன்னும் கூட நெருக்குறானுங்க. நெருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியல. அவ்வளவு நெருக்கம். நெருக்க, நெருக்க, நெருக்க இவனுங்கனால என்ன பண்ண முடியும்னே புரியல. என்ன நடக்குதுன்னே தெரியல. டமால்னு ஒரு அவ்வளோ நெருக்கத்தையும் தாங்க முடியாம ஒருத்தன் கீழ விழுகுறான் அப்படின்னா, இத விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரு என்ன செய்றாரு, "வணக்கம், நன்றி தோழா, பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் எடுத்துட்டு போயிறாரு. பிரச்சாரத்தையே முடிச்சுறாரு. கரண்ட் கட் ஆயிருச்சு, மைக்கு வேலை செய்யல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவரு போற இடமெல்லாம் வந்து கரண்ட் கட் பண்ற அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்கு. அந்த மாரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா, அந்த மாரி பண்ணிட்டாங்க. கரண்ட் கட் பண்றாங்கன்னா, இந்த மாரி அசம்பாவிதங்கள் நடக்கும்போது என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அவர் வந்து கொஞ்சம் நேரம் தான் ஒரு 10 நிமிஷம் கூட பேசல. அவர் கிளம்பிட்டாரு. கிளம்புன பிறகு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஒரு இது வரும்ல, ஒரு அழுத்தம் அப்படியே முன்னாடி நிக்கிறவனுங்களுக்கு, அது மாரி ஒரு அழுத்தத்த பின்னாடி இருக்கிறவனுங்கலாம் குடுத்து, ஒரு ஆவேசமா அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, படக்குன்னு கீழ முன்னாடி இருக்கிறவன்ல எவனோ ஒருத்தன் விழுவுறான். பின்னாடி இருக்கிறவனுங்க எல்லாமே தடுமாறி அவர் மேல விழுவ, அந்த ஒ தெறிச்சு ஓடுவானுங்கல்ல, காவல்துறை வேற தடியடி நடத்திருச்சு. ஏதோ ஒண்ணு இங்கன ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இது மாரி சம்பவங்கள நெறைய பார்த்துருக்காங்கல்ல. தடியடி எடுத்து நடத்த ஆரம்பிச்சோனே எல்லாம் தெறிச்சு ஓடுறானுங்க. ஓடுறவன் கீழ உழுந்து கிடக்கிறவன மிதிச்சுட்டு தான் ஓடுறான்.
அப்போ வந்து உயிரிழப்புங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. கிட்டத்தட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கை குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. இவ்வளோ பேரா அப்படிங்கிற மாரி. அதுவும் இந்த 7:30 மணிக்கு அவர் வந்து பேச ஆரம்பிச்சார்ல. விஜய் பேச ஆரம்பிக்கும்போது, ஒரு பொண்ணு வந்து அழுவுது. "என் புள்ளைய காணோங்க, கும்பல்ல காணோம். அஸ்மிகா 8 வயசு ஆகுது. என் புள்ளைய காணோங்க" அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுவுது. "ஏம்மா ஒரு புள்ளைய தூக்கிட்டு வர்ற கும்பல்ல, உன் புள்ளைய கூட கையில புடிச்சுக்க முடியாத நிலைமையில நீ அந்த கும்பல்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்க. கும்பல் நெருக்கடி வருதுன்னு தெரியும்போதே விஜய பார்க்கறத விட நம்ம உயிரு, நம்ம குடும்பம் இது முக்கியம்னு ஏன் நினைக்க தோணல?" அப்படிங்கிறது தான் வேதனையா இருக்கு. நீங்க ஒரு அரசியல்வாதியா, அரசியல்வாதியா பாருங்க. ஒரு நடிகர, ஒரு நடிகரா பாருங்க. இத தாண்டி உங்கள உயிர விடுற அளவுக்கு விஜய் பெருசா ஒண்ணும் செய்யவே இல்ல. அவரு திமுகவ திட்டுறாரு, எல்லாமே போறாரு, வராரு அப்படிங்கிற மாரி இருந்தாலும், இப்ப என்ன பண்றது? எல்லாமே வந்து விஜய் வந்து இந்த சம்பவம் இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு புரிஞ்ச உடனே அவர் வண்டிய கார எடுத்து கிளம்பிட்டாரு. இப்ப வந்து என்னன்னா, அந்த இடத்துல அவர் கிளம்புன பிறகு ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க. ஜெனரேட்டர் பகுதிகிட்ட வராதீங்க. அதுல வந்து ஏதாவது வந்து சாக்கடிச்சு யாராவது இறந்துற போறீங்க அப்படிங்கிற மாரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ கூட வந்து அத யாருமே பெருசாவே எடுத்துக்கல. இப்படி நெறைய விஷயங்கள் வந்து நடக்கும்போது என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ நெறைய பேர் வர வச்சு ஒரு 10 ஆம்புலன்ஸ கிட்ட வர வச்சுட்டாங்க. டக்கு டக்கு டக்குன்னு கூட்ட நெரிசல்ல மயங்கி கிடக்குற ரோட்ல மயங்கி கிடக்குறாங்க. இந்த கும்பல்ல இந்த செருப்பெல்லாம் கிடக்கும்ல, செருப்பு, துணி இதெல்லாம் கிடக்கும்ல, அதுபோல கிடந்திருக்கிறாங்க. இந்த குழந்தைங்கலாம் கிடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கிடந்த மயங்கி கிடந்த குழந்தைங்கள எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 8 குழந்தை, 16 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் வந்து தூக்கி கொண்டு போனா இறந்து கிடக்குறாங்க. இன்னும் ஒரு 20 பேர் வந்து கவலைக்கிடமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பெரும்பாலானவங்க மருத்துவமனைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே செத்துட்டாங்க. அங்கேயே செத்துட்டாங்க. அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து இவங்கலாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு என்ன சொல்றதுன்னே புரியல. ஒரு ஆளு ஒரு 3 வயசு பையன கையில தூக்கிட்டு நான் நான் போலையா, நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லி யாரு கூட்டிட்டு போனா? பொண்டாட்டிக்காரிங்க தான் கூட்டிட்டு போயிருப்பாளுக. என்ன அப்படி என்ன விஜய்ட்ட இருக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. இப்ப இன்னைக்கு இழந்து நிக்கிறது உங்க குழந்தைங்கள இழந்து நிக்கிறீங்க. இன்னைக்கு தலையில அடிச்சுட்டு அழுது என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில இப்ப இருக்கிறாங்க. திடீர்னு அமைச்சர் இந்த மாரி ஒரு சம்பவத்த கேள்விப்பட்டோன்னே, அந்த லோக்கல் அமைச்சர் ம செந்தில் பாலாஜி அவர் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. அது இல்லாம முதலமைச்சர் நைட்டோட நைட்டா வந்துட்டாங்க. அது இல்லாம எல்லாருமே இன்னைக்கு வந்து அங்க தான் வராங்க, ஸ்பாட்டுக்கு வராங்க. அப்படிங்கிற மாரி இருக்கு. உடனே மருத்துவ உதவிகள்லாம் செய்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ 8 குழந்தையும் கிட்டத்தட்ட 8 குழந்தை உட்பட ஒரு 16 பெண்கள் உட்பட நெறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ முதலமைச்சர் வந்து இறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரூ. 10,00,000 உடனே நிவாரண நிதி வழங்கிட்டாரு. நிவாரண நிதியும் குடுத்துட்டாரு. அடிபட்டோம், காயத்தோட இருக்கிறவங்களுக்கு ரூ. 1,00,000 நிவாரண நிதி குடுத்துருக்காரு. இதுபோல சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளும் எதிர்பார்க்குறோம். விஜயும் வந்து இத எதிர்பார்த்துருக்கணும். ஆனா என்ன பண்றது? அவருனால வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா, இந்த பிரச்சாரத்தையே அவர் நடத்தியிருக்க கூடாது. பிரச்சாரத்துக்கு அவர் வரவே கூடாது. குறுகலான பகுதியில பிரச்சாரமே பண்ணக்கூடாது. மக்கள சந்திக்க வராரா? சந்திக்கட்டும். சந்திச்சுட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போட்டும். இப்ப யாருக்கு லாஸு? விஜய் ரசிகர்களுக்கு தான் லாஸு. விஜய்க்கு தான் லாஸு. என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா, இன்னைக்கு ஜனாதிபதி, பிரதமர் வரைக்கும் இந்தியா இதுக்கும் உலகம் முழுவதும் வந்து கரூர்ல நடந்த இந்த அசம்பாவிதத்துக்கு வந்து மக்கள் வந்து கொந்தளிச்சு போய் தான் பதிவு போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, விஜய் பண்ணது வந்து உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான். நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன உங்க ரசிகர்களுக்கு, இவ்வளோ கும்பலுக்கு மத்தியில ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு தலைவரா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இது போல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இப்ப என்ன செஞ்சிருக்காங்க? விஜய் மேல ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி தனி அரசு சொல்றாரு. விஜய கைது பண்ணுங்க. விஜய்னால தாங்க இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குது. விஜய் வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாம ஒரு இத பண்றாரு அப்படிங்கும்போது, கண்டிப்பா நீங்க எடுத்து தாங்க ஆகணும் அப்படிங்கிற மாரி அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. மனசு வலிக்குது. விஜய் வந்து கைது பண்ணுவாங்க. ஏன்னா விஜய் பிரச்சாரத்தில தானே இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குது. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் தரப்புல வந்து அவருடைய வழக்கறிஞர்கள் வந்து விஜய் ரொம்ப மன வேதனையில இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. மன வேதனையில இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி இருக்கு. உடனே அவர் பஸ்ஸ புடிச்சு போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். கார புடிச்சு ஃப்ளைட்ட புடிச்சு திருச்சி வந்து திருச்சியிலேருந்து ஃப்ளைட்ட புடிச்சு சென்னை போய் சென்னையிலேருந்து அவர் போயிட்டாரு.
போனாலுமே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கரூரில் நடந்த இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து பொறுப்பு டிஜிபி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் விஜய்க்கு வந்து ஒரு கட்டுப்பாடெல்லாம் விதிச்சிருந்தோம். இந்த பகுதியில் வந்து நீங்கள் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 39 பேர் சாவுக்கு காரணம் வந்து காவல்துறையில். காவல்துறை வந்து எவ்வளோ தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? காவல்துறை சொல்கிறத அவங்க கேட்கவே இல்லை. ஒரு ஆம்புலன்ஸில் வந்து காவல்துறை நிப்பாட்டும் போதே, ஒரு ஆம்புலன்ஸில் வெறும் வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு உருன்னு ஆம்புலன்ஸ் போகுது. காவல்துறை நிப்பாட்டி ஆம்புலன்ஸில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ஆம்புலன்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காவல்துறை கட்டுப்படுறாங்க. ஆனால் கட்டுப்பாட்டை மீறி விஜய் ரசிகர்கள் செயல்பட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் திரும்ப திரும்ப மக்களும் வைக்கிறாங்க, எல்லாருமே வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க கேட்குற பகுதி, இந்த இடம் எல்லாமே இவ்வளோ பேர் இறப்புக்கு காரணமே வந்து இவங்க கேட்குற குறுகலான பகுதி தான். குறுகலான பகுதியில் தான் கும்பலை அதிகமாக காட்ட முடியும், நெருக்கடி அதிகமாக காட்ட முடியும். பார்த்தியா ஒரு மாதம் காட்டிட்டேன், மாதம் காட்டினதோட இத்தனை பேர் உயிர் போயிடுச்சு. அதை தான் யோசிக்க வேண்டியது. அதை யோசிப்பாங்களாங்கிறது தெரியல. பொறுப்பு டிஎஸ்பி இதுக்கு வந்து தாவேகா தான் பொறுப்பேற்றுக்கணும். நாங்கள் வந்து காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட கொடுத்தோம். இவங்க 10,000 பேர் தான் வருவேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 27,000 பேர் வந்திருக்கிறாங்க. விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது நெருக்கடி அதிகமாகிடுச்சு. நெருக்கடி அதிகமான இடத்துல இவங்க வந்து என்ன பண்ண முடியும்? ஆனால் விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க, இத்தனைக்கும் அவருடைய பையனை இழந்து நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது விஜய் பொறுப்பேற்றுக்க முடியாது, சரியான பாதுகாப்பை காவல்துறை எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வந்து இவ்வளோ நாள் வந்து திமுக தான் விமர்சனம் பண்ணார். இன்றைக்கி திமுக தான் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுக தான் வந்து விஜய் பார்க்க வந்த தொண்டர்கள், இறந்து போனவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்ருக்காங்க. விஜய் வந்து இது வரைக்குமே எதுவுமே பேசுவார். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட முறையில் சந்திப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே முதல் மாநாட்டுக்கு போகும்போதே விஜய் ரசிகர்கள் இறந்து போயிருக்காங்க நிறைய பேர். அவங்களே இது வரைக்குமே விஜய் சந்திக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இது போல் இறந்தவங்களுக்கு போய் விஜய் நேரடியாக சந்தித்து பேசுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டம், இந்த கும்பல் தேவையா? விஜயை பாருங்கள், உங்களுக்கு விஜய் ரசிகராக இருங்க, விஜய்க்காக நீங்கள் ஓட்டு போடுங்க. ஆனால் உங்களுடைய உயிர் உங்கள் குடும்பத்துக்காக இருக்கட்டுமே. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லார் மனசுலையும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.